ரெஃபரன்ஸ் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை. வசனம் ஒன்று. எல்லோருக்குள்ளும் பிரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, Again David and gather all the chosen men of the Israel 30,000. வசனம் 2. கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளினுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளையோதாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய், And David rose and went and with all these peoples that were with him from the Baal of this Judah, of the bring up from thence the ark of the God, whose name is called by the name of this Lord. The Lord hath asked that devil, but when the cherubims. வசனம் 3. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கெபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய சாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். And they sent the ark of the God up and now and cried and forgot, and it go out of this house of this Abinadab, and was in the Geba, and Uzzah, and Hoya, and the sons of the Abinadab drove this new God. வசனம் 4. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கெபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னிலே நடந்தான். And they forgot, and it out of this house, and Abinadab was and Kedab accompanying the ark of the God, and Hoy went and before the ark. வசனம் 5. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார்கள் அனைவரும் தேவதூதரும் மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களினாலோடும் சுரமண்டங்களோடும் தம்புரு மேல வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக்கொண்டே போனார்கள். And David called all this house of the Israel and played before the Lord and all the manner of these instruments, and made of these 5 wood, even and the harps, and the psalteries, and the timbrels, and the contrants, and the cymbals. வசனம் 6. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன்னை கையை நீட்டி அதை பிடித்தான். And when this come to the nations, and there his floor, Uzzah put forth his hands to the ark of the God, and took hold of it for this ox, and soak it. வசனம் 7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டானது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கேயே அவனை அடித்தார். கர்த்தருக்கு விரோதமாக துணிஞ்சு நிமித்தம் அங்கே அடிச்சிட்டு தேவன் கர்த்தருக்கு இல்லை, தேவனுக்கு விரோதமாக. கர்த்தர் இயேசுவை குறிக்குது, தேவன் பிதாவை குறிக்குது. அங்கே அவர்களை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையிலே செத்தான். And the againer of this Lord and was and laid against Uzzah, and God smote him and there, and for this error.
and there he died by the ark of the God. வசனமிட்டு அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்த நாள் மட்டும் வழங்குகிறது பெருசா என்று பெயரிட்டான். And David was on displeasure because this Lord had made an branch weapon in Uzzah, and he called on the name of this place Uzzah to this day. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு போல இடம். வசனம் 9. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி, And David was an afraid of the Lord and that day, and said, And who shall the ark of the Lord and come to me? வசனம் 10. அதை தன்னிடத்திலே தாவீதின் நகரத்திலே கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். So the David go not and remove this ark of the Lord unto him into the city of the David, put the David and cried, and it said unto this house of this Obededom the Gittite. வசனம் 11. கர்த்தருடைய பெட்டி கீத்தியானாகிய ஓபேதேமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேதேமை அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பைபிள் தாங்க, அது உள்ளே இருக்கிறது பைபிள் 10. பைபிள் அந்த இதுவும் கட்டளைகள், அதுக்கப்புறம் ஊரின் தும்பி கல், அதுக்கப்புறம் என்ன இருந்தது அது உள்ள கேருபீன்கள் சட்டையை இது பண்ணி நிற்பாங்க, அந்த மாதிரி ஒரு பொன் சிலை இருக்கும். And the ark of the Lord and continued in this house of this Obed-Edom the Gittite 3 months. And the Lord and blessed Obed-Edom and all this household. வசனம் 12. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதுமே வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். ஆக்சுவலி அவன் பயந்து இருந்திருக்கான் தாவீது, அவளோட பெட்டி தொட்டதுக்கே ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஒரு வீட்டில் வைக்கணும் அப்படின்றத அந்த அவங்க வீட்டில் வச்சதுக்கு அவங்க வீட்டையும் ஆசீர்வச்சிட்ருக்காரு. And it was told unto King and David, saying, The Lord hate and blessed the house of this Obed-Edom and all that is pertained unto him, and because of this ark of God. So David went and brought upon the ark of the God from the house of the Obed-Edom into the cities of the David with his gladness. வசனம் 13. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்பட்டி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். And it was and so that when and they that bear the ark of the Lord had and gone 6 pieces, he sacrificed ox and fledglings. வசனம் 14. தாவீது சணல் நூல் ஏபோத்தையும் தரித்து கொண்டு தன் முழு வளத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். And David danced and before the Lord and with all this mighty, and David was greater with a line about. வசனம் 15. அப்பொழுது அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார்கள் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். So David and all the house of the Israel forgot up the ark of the Lord with this shouting and with the sound of the trumpet. வசனம் 16. கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் பிரவேசிக்கும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள்
பாலாகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனமாடுகிறதைக் கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள். And as the ark of the Lord come into the city of David, Michal, sons and daughters, and looked through her windows, and saw King David and leaping and dancing before this Lord, and see and despise him in her heart. வசனம் 17. அவர்கள் கர்த்தருடைய வெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலேயே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் இட்டான். And they forgot in the ark of the Lord, and stand it in his place in this midst of this tabernacle of David, that David had preached, and for it is David, and offered burnt offering and the peace offering before the Lord. வசனம் 18. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்கள் ஆசீர்வதித்து. And as soon as the David and he had made an the end of the offering for burnt offering and peace offering, and blessed the people in these names of the Lord of the host. வசனம் 19. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷருமாகிய சகல ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். And he dealt among all these people, even among this whole multitude of the Israel, as the will to the woman, as man, and the man to every one of the cake of the bread, and a good piece of the flesh, and flagon of the wine. And so all the people departed, every one to this house. வசனம் 20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரிலே ஒருவன் தன் வஸ்திரங்களையே கழற்றி போடுகிற போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று தன்னை மகிமைப்படுத்தி இருந்தாரே என்றாள். Then David returned into the bless his household, and Michal and the daughters of his soul come out to the meet David, and said, How glorious was the king of the Israel to the day when uncovered himself, to the day in the eyes of the handmaids of these servants, as one of the burnt follows some Leslie uncovered himself. வசனம் 21. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரையும் பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேலும் தலைவனாக கட்டளையிட்டபடிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேனே. And David said unto the Michal, It was and before the Lord, and which is close me before these fathers and before all this house, to the appointed me rule over this people of the Lord over Israel, therefore will play before the Lord. வசனம் 22. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நிசனும் என் பார்வைக்கு அற்பமானவன். அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். And I will and yet be and more will than those, and I will be base in many one and his sugar, and have this mind servants, and which is thou hast and speak of this them of shall, and I be heard and honor. வசனம் 23. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு
அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. தாவீது கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு அவர் இருதயத்திலேருந்து முழுமையாக கடவுளுடைய அந்த ஆர்க் உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப மகிழ்ச்சியில் அவருக்கு முழு பலத்துலேயும் அவர் கடவுள்கிட்ட அவர் ஆடல் பாடலோட சந்தோஷத்தோடு இருக்கும்போது இந்த அம்மா பார்த்துட்டு அதில் அவரோட ட்ரெஸ்லாம் இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஆனதுனால அதை நம்ம தவறாக நினச்சதில் நமக்கு தவறாக நினச்சது இல்லாமல் அவர்கிட்ட வாக்குவாதம் வேறு பண்ணியிருந்துருக்கா. பண்ணதுலேருந்து இந்த அம்மாவுக்கு மரணம் அடையும் வரை பிள்ளை இல்லாது இருந்தது. Therefore Michal, this daughter of the soul, hidden no child unto this day of fear and death. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கோசம் எங்கள் அம்மா எங்கள் ஆச்சி 2 பேரும் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், என்ன தான் பேசினாலும் என்னை பற்றி பேசுகிறவங்கள ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை அவங்க அப்படி பேசுகிறதுனால அதுலேயே ஒரு கோபத்திலேயே சிந்திச்சிறேன். என் வேலையை செய்து முடித்து கடவுளோட பெரிய கிருபையில் வேலையை செய்யும் போதே அவருக்கு நன்றி சொல்லினே செஞ்சேன். முடிச்சேனா, அதுக்கப்புறம் எனக்கு வேலை வருமா வராதா அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை வந்தது. 4 மணிக்கு இங்கேருந்து நான் 3 மணிக்கு 3:15 கிளம்பி அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன். ப்ளூ டைமண்ட் புந்தமல்லி ரோட் கிட்ட அவங்க வீடு, கஸ்டமர் பிளேஸ். அங்கே போயிட்டு அவரோட வண்டியை நான் ஆப்போசிட்டில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக ஈஸியார்லேருந்து நேராக வீட்டுக்கு வீட்டிலேருந்து சவுகர்பேட்டை போயிட்டு திருப்பி வீட்டில் ட்ராப் பண்ண 1 மணி ஆயிடுச்சு. நடுவில் எனக்கு ஒரு 40 நிமிஷம் எனக்கு பிரேக் கொடுத்தாரு. அதில் போயிட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு வச்சுட்டேன் வண்டியில். சாப்பிட்டேன்னு கேட்டார். இல்லை, நானும் என்னோடய சின்ன ஒரு நாய் ஒன்று இருக்குது, அந்த நாய்க்கு நானும் சாப்பாடு போடணும், அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் நீ ஏன் சாப்பிடல லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் சீக்கிரமாகவே வந்துட்டார். 1 மணிக்கெலாம் எனக்கு 7 ரூபா எக்ஸ்ட்ரஸாக கொடுத்தாரு. என்னோடய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1030 ரூபா. என்னோடய கமிஷன் டாப்பர் எடுத்தவங்க 144 ரூபா, 1032 ரூபா எனக்கு டோட்டலாக அந்த சாரன் போட்டது. இவர் எனக்கு எவ்வளோ போட்டார்னா 68 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டார். எதனாலனா நான் சாப்பிட்லன்னு சொன்னனால. 2வது நான் சாப்பிட்லன்னு சொன்னோன்னே அவங்க ஒய்ஃப் வருத்தப்பட்டாங்க. அவங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்னை பற்றி அவர் சொன்னார் அவங்க ஒய்ஃப்கிட்ட, இப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு வீட்டில் அப்படின்னு. இதுதான் ப்ரோ. அதே மாதிரி இன்றைக்கி கண்ணன் அவன் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணதெல்லாம் கண்ணன் சொன்னான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபர்டே. இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆரிப்பேட்டருக்கு சாப்பிட போகலான்னு பார்த்தா ஆரிப்பேட்டரில் வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு பார்க்கணும் வந்துருந்தேன்னா ஆரிப்பேட்டருக்கு போகணும். இன்றைக்கி சாபர்டே ஒளியாக நம்ம பிரசுத்தமாக ஆசரிக்கணும். அப்படி ஆசரிக்க முடியாதவங்களாக இருந்தால் கூட நடிக்கனா செய்யுங்க. ஏன்னா இந்த நாள் பரிசுத்தமாக ஆசரிக்கணும், வேலை செய்யக்கூடாது. அவருக்குன்னு நம்ம ஒதுக்கிட்டு பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.